எதிர்கருத்துன்னு ஒன்று சொன்னோமா இல்லையா, அந்த எதிர்கருத்து முதல்ல முக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. யார் அவர் அப்படின்னு எதிர்கருத்து ஆற்றியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிஸ்ட்க்கு காரணம்னா ஓகே, நீங்கள் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மின்வெட்டு பிரச்சனை ஊருக்குள்ளே தளரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு பிரச்சனைன்னு இந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு அதை தள்ளி போடக்கூடாது. அதுக்கு போர்க்கால நடவடிக்கை வேணும். யாருக்கு அது நீங்கள் யாருக்கு அதில் பூஜத்தை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. ஒரு கீழ் லெவலில் இருக்க ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணால் உடனடியாக மேலே இருக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரி தான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல் அந்த துறை ஏதோ இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன். சீரமைக்க போகிறேன். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின்வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இன்னும் இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதாகவும், அந்த ஆதரவாளர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபி பவர் கட்டை முடக்கி விட்டு பயங்கரமாக வேலையை பார்த்து கெட்ட பேர் உருவாக்குறதாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறார். ஏன்னா, இப்படி ஆதரவாளர்கள் இருக்கிறதாகவும் அவங்க எங்களுக்காக வேலை பார்க்குறாங்க நம்புகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். அதுபோக அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1% கருப்பாடு இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ மிச்சம் 99% நல்ல ஆளுங்களாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த 99% கிட்ட கேட்டாலே இந்த 1% யாருன்றதை சொல்லிட போகிறாங்க. இது என்ன பெரிய கம்ப சூத்திரம், கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம விசாரணைங்கிறாங்க. என்னங்க எடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணல்னு கதை சொன்னானான்ற மாதிரி வேலை என்னன்னு தெரியல, எதையாவது ஒரு கதையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேலை பாருங்கள், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிடலாம். யார் தப்பு பண்ணுறாங்களோ நடவடிக்கை எடுத்து துறையில் இருக்க நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் மற்ற வேலையை பார்க்கணும்ல, மற்ற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மற்ற வேலையை நீங்கள் துரிதமாக செயல்பட்டு மின்வெட்டு பிரச்சனையை முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணால் பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்கே மின் வாரியத்தில் பணியாற்ற போகிறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் பார்க்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதுக்கடுத்துதான் இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிற மதிமுகவை சேர்ந்த எம்பி துரை வைகோ அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, போன ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கார். அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பேசுவோம். இப்போ இப்படி பேசியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, துரை வைகோ அவர்களெல்லாம் பெருசாக அவர் இது சொன்னது கரெக்டு தப்பு அதுக்குள்ளெல்லாம் போல. அவர் டேரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, தாவேக அரசு எதில் வேணால் டைம் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு 2500 கொடுக்குறோன்னு சொன்னோம், அதில் நிதிச்சுமை என்னன்றதை பார்த்துட்டு கொடுக்குறோம், அதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும். இலவச பேருந்து பயண திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் நேரம் கேளுங்க, ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நீங்கள் நேரமே கேட்க முடியாது, போலீஸ் உங்ககிட்ட இருக்குது, யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன், அதுக்கெல்லாம் நீங்கள் நேரம் கேட்கக்கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். நீங்கள் ஒரு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நீங்கள் கால அவகாசங்கள் கேட்கலாம். மாமே சீரு, அண்ணா சீரு, மகளிருக்கு 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, நிதி கொடுக்குறேன்னு சொன்னது,
இதுக்கெல்லாம் நீங்கள் கால அவகாசங்கள் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் வந்து கால அவகாசம்ங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? முதல்ல சூலூரில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கிறீங்களா? வேறு நீங்கள் கொடுத்த மற்ற வாக்குறுதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கால அவகாசம் கொடுங்க, நீங்கள் ஒயிட் பேப்பர் போடுறேன்னு சொல்லுங்கள், நிதிநிலையை சொல்லுங்கள், அது வந்து கால அவகாசம் கேட்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு கேட்குறாங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது.